அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். தையலுக்காக 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இடுப்பளவு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச் சேர்த்துக்கோங்க. பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்கு அந்த ஆம்கோல் கிட்ட இருந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் கிட்ட போட்டதில் நம்ம நேர் ஒரு கோடு போட்டுக்குவோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் கார்னரில் வச்சுங்கிறத சார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடில் மடித்து வச்சுட்டு ஒரு கார்னரில் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இது 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் வருதுங்க. எல்லா ப்ளவுஸ்லேயும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. 9.75 வருது. அதையே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இடுப்பளவோட மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நெக்கு வந்து வரையணுங்க. நெக்கு வந்து கரெக்டாக வைக்கணும். அளவு ப்ளவுஸுங்கிறதுனால கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்கோட வித்து 3 இன்ச் இருக்குது, 2.75 இருக்குது, அப்படி மேலே இருக்குது அப்படின்னா கீழேயும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக போயிருங்க. அதனால் இந்த மாதிரி பேக் சைடில் மட்டும் திருப்பி விட்டுட்டு நெக்கை வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நெக்கு சூப்பராக வரைய முடியுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறத விட நீங்கள் இந்த வீடியோவை சவுண்ட் இல்லாமல் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈஸியாக புரியுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவுக்கு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் நெக்கு கிட்ட விட்டுட்டு ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு தையலுக்கு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாம்கோலுக்கான கோடு நீங்கள் போட்டுருங்க. கோடு போட்டுட்டு கரெக்டாக இருக்கா நெக்கு அப்படிங்கிறதையும் ஒரு செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆம்கோலுக்கு கர்வ் வரைவீங்க இல்லையா, வரைஞ்சிட்டு ஆம்கோல் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். தையலுக்கு விட்டுட்டு செகண்ட்லேருந்து தான் நம்ம அளக்கணும். அளந்து நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பாடி லூஸோடு செக் பண்ணிக்கிட்டீங்க, கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதையே கட் பண்ணி பேக்கை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருங்க. பேக் வச்சு எப்படி ஃப்ரண்ட்டு ஈஸியாக கட் பண்ணலாங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் 1 இன்ச் டிஃப்ரெண்ட் வந்தது இல்லையா, அதை வந்து நீங்கள் கோடு வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக மறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட அளவு அந்த நீங்கள் நெக்கை வச்சு மறைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையலுக்காக விடுவீங்க, இந்த டாட்டுக்காக விடுவீங்க இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுருங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஊக்குப்பட்டிகிட்ட கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் மேலேருந்து டாட்காக இந்த மாதிரி தாங்க இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே மார்க் பண்ணிடுங்க. பட்டிக்கு பக்கத்தில் தையலுக்காக விட்டுருங்க. அதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கோடு வரைஞ்சிருங்க. கோடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊக்குப்பட்டிக்கிட்டு இருக்கிற அந்த டாட்டுக்காக நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. டாட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ 1 இன்ச்சு டாட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 இன்ச் மார்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த கிராஸ் கரெக்டாக அந்த மாதிரி வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆம்கோல் கிட்டேருந்து செக் பண்ணி வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. மார்க் பண்ணி தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்குது பேக்கை விட அப்படின்னா டாட் பிடிக்கும்போது சின்னதாகும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்படியே பேக்கை வச்சுட்டு நீங்கள் அழகாக ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்கள் மெஷர்மெண்ட்டில் எந்த ப்ராப்ளம் வராதுங்க. எப்போவுமே கட் பண்ணுறது நெக் சைட்லேருந்து கட் பண்ணி வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் ட்ரை பண்ணாதவங்க பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட்டை கட் பண்ணி பழக்கம் இல்லாதவங்க இந்த மாதிரி இந்த வீடியோவை ஒரு 2 டைம் 3 டைம் பார்த்துட்டு கட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் வந்து டேப்பை கையிலேயே எடுக்கவே வேண்டியது இல்லைங்க. அழகாக நீங்கள் வந்து கட்டிங் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே கட் பண்ணும்போது அந்த ஜக்கா வந்து கண்டிப்பாக போட்டுருணுங்க. எதுக்காக அப்படின்னா அப்போ தாங்க எதுவுமே மாறி போகாது. அதனால் நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி பீஸை இந்த மாதிரி ஜக்கா போட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஜக்காலாம் போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் அந்த டாட் எல்லாமே வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 லைனிங் 3 லைனிங் கூட ஒரு ப்ளவுஸு ஒரே மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் கட் பண்ணுவோங்க. அப்படி கட் பண்ணுறதுனால என்ன பண்ணுவோம்னா நீடில் வச்சு ஹோல் போட்டுருவோம். அப்போ தான் கீழே இருக்கிற பீஸ்லேயும் அந்த லைன்ஸ் எல்லாம் ஹோல் விழுந்தோடனே
நாங்கள் அதைய வந்து எங்களுக்கு மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் கண்டிப்பாக நீங்கள் வந்து குடஞ்சி எடுக்கணுங்க. இந்த மாதிரி மேலே வந்து எடுக்கக்கூடாது. லைட்டாக நிலா ஷேப்பில் அழகாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நீடில் லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எங்கெங்கே நீங்கள் ஜக்கா போடணுமோ எல்லாமே போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம பட்டி அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக கொஞ்சமாக விட்டுட்டு பட்டியோட ஹைட்டு இருக்கா தையலுக்கு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இடுப்புக்கிட்ட நீங்கள் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிடுங்க. அதையை நீங்கள் சென்டரில் வச்சுட்டு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே ஓகேங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேங்க. நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் டாட்டை வந்து நீங்கள் லைட்டாக மடித்து பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் டாட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு மடித்து பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டியை வந்து நீங்கள் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். எச்சு கம்மி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையே அதையே கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃப்ரண்ட் பட்டியை வந்து நீங்கள் ஜக்கா போட்டுக்கணும். ஸ்லீவ்லேயாகட்டும் பட்டிக்காகட்டும் ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் ஜக்கா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது ஸ்லீவு தையலுக்கு எடை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட்டை லூஸு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹைட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னா பிடிக்கிறதுக்கு தையலுக்கான அளவு இருக்கும் பார்த்தீங்களா, தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே ஆம்கோல் கிட்ட இருக்கிற அளவையும் மார்க் பண்ணிடுங்க. ஆம்கோல் கிட்ட இருக்கிற அளவையும் மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் நீங்கள் மேலே தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதைய கரெக்டாக அந்த கர்வ் வந்து வரைஞ்சிருங்க. எப்படி நீங்கள் ஸ்லீவ் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேப் பண்ணி எடுக்கணும். அது எப்படிங்கிறதையும் பிகினர்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. தெரிகிறவங்க கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு ஷேப் பண்ணி எடுக்கணுங்க. ஷேப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு கண்டிப்பாக ஜக்கா போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு கூட இந்த வீடியோவை ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கடையில் எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். புரியல அப்படின்னா இன்னுமே பொறுமையாக கூட இன்னொரு வீடியோ போடுறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போட்டுகிட்டே இருக்கிறேங்க. அதுக்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.